நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 27வது வசனம் இப்படியாக சொல்கிறது, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. இன்றைக்கி ஏசப்பா நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நம்ம பிறருக்கு நன்மை செய்யணும். இது ஏசப்பாவுடைய குணாதிசயம். ஏசப்பா இந்த உலகத்தில் வாழ்ந்து வந்த காலகட்டத்தில் அவர் நன்மை செய்கிறவராக காணப்பட்டார். நம்மளும் ஏசப்பா மாதிரி நன்மை செய்யணும். நம்ம ஒருத்தங்களுக்கு காசு கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியும்னா நம்ம கண்டிப்பாக காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணணும். காசு கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்னா நமக்கு ஏசப்பா நல்ல ஞானம், நல்ல படிப்பு தந்திருக்கிறாங்க. அதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, நமக்கு நல்ல ட்ரெஸ் தந்திருக்கிறாங்க. இதில் நம்ம மற்றவங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம். இன்னும் ஆகாரம் கொடுக்கலாம். இப்படி பல விதத்தில் நம்ம ஹெல்ப் பண்ணலாம். இன்னும் இதை விட நம்ம ஒரு பெரிய ஹெல்ப்னால் நம்ம என்ன ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். ஜெபத்தை விட பெரிய ஹெல்ப் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. அது ஏன்னா நம்ம மற்றவங்களுக்காக ஏசப்பா கிட்ட நம்ம டைரெக்டாக பேசுறது. மற்றவங்க வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம், வேதனை இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்காக ஏசப்பா கிட்ட நம்ம பேசி ஒரு விடுதலையை வாங்கி கொடுக்கறது. இப்படி நம்ம நன்மை செய்யும் போது ஏசப்பா கண்டிப்பாக நம்மளை ஆசீர்வதிப்பார். ஏசப்பாவை விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.